3 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் வாரமான 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். 3 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2ஆம் வாரம் நிதானமான முடிவெடுக்கும் 3ஆம் எண் அன்பர்களுக்கு இந்த வாரம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. 3ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த 2ஆம் வாரத்துல சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். ராசியை தைரியதிபதி சூரியன் பார்ப்பதால வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. 3ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த 2ஆம் வாரத்துல தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. 3ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த 2ஆம் வாரத்துல குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது மிகவும் நல்லது. பெண்களை பொறுத்தவரைக்கும் எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேர இருக்கு. கலைத்துறையினருக்கு வருமானம் நன்றாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படித்து தேர்வெழுவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. 3ஆம் எண் நண்பர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீ ஆஞ்சநேயரை வியாழன்கிழமை வெண்ணெய் சாற்றி வணங்க மனதில் தைரியம் உண்டாகுங்க. எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த 3ஆம் எண் நண்பர்களுக்கான சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழு பதிவையும் இந்த சேனலில் நம்ம பதிவிட்டிருக்கோம். உங்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.